சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா பாத்தா வச்சிட்டு பட்டாசே. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஐயோ கலக்குறீங்களே. உங்களை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்க அப்பா. இவர் வந்து சரியான குடிகாரன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். தண்ணிய போட்டு ஆடுவான். ஒரு கோட்டை போட்டு அடாச்சுக்கல மரம் தான் குரங்கு மாதிரி ஏறுறது. சொர்க்க வாசல் கதவு உனக்கு கிட்டத்தான் இருக்கு, உள்ள வந்து பாரு கிடைக்கும் தேவை. டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. ஏய் எப்படி எப்படி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்க சிங்கம், நான் அசிங்கம். நீங்க புலி, நான் எலி. நீங்க புத்திசாலி, நான் பெருச்சாளி. அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. என்னத்த விரிக்கிறா? என்னடி இது? குட்டி குஞ்சான் முளைச்சு 3 இலை விடல உனக்கு. அங்க வந்த ஒவ்வொருத்தையும் அத்து மச்சான் வாங்கி தந்த மல்லியப்பு அது தானா தந்ததம புல்லரிப்பு. என்று காதல் பண்ணியது உந்தன் காயை கிள்ளியது. அடங்கொம்மால அது கண்ணம் கிளியதுரா. தண்டவாளத்துல போகுது ரயில், எங்க ஐயா தான் ஸ்டைலு. 1 கடல்ல போகுது மீன், எங்க ஐயா தான் சீனு. ஓகே 2 வெரி குட். கடல்ல போகுது மீன், எங்க ஐயா தான் சீனு. ஓகே 2 வெரி குட். தண்டவாளத்துல போகுது ரயில், எங்க ஐயா தான் ஸ்டைலு. 1 கடல்ல போகுது வெரி குட். அவ்வளவுதான். தண்டவாளத்துல போகுது ரயில், எங்க ஐயா. ஓகே, எதிர்நீச்சல்ல வந்து ஒரு ரோல் நடிக்கிறதுக்காக வில்லி கூப்பிட்டு கேரக்டர் கூப்பிட்டான். ஒன்னும் போவே இல்லை. இது முடிச்சுட்டு தான் அதுக்கு போகணும். வில்லி கேரக்டர் வேணான்னு வேற கேரக்டர் தாங்கன்னு சொன்னேன். இதனோட பேய் கதை நிறைய பேருக்கு தெரியாது. சீக்கிரம் மாட்டினா அது. நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க, நீங்க அசைக்கிற கண்ணுக்கு உங்க ஹேர் ஸ்டைலுக்கு தான் அதில் அதான் செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேட் என்னன்னு சொல்லுவாங்க, மெயில் கேட் என்னன்னு சொல்லுவாங்க? கேட்டுன்னு தான் சொல்லுவாங்க பொதுவா. எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கேட் பொதுவா அவ்வளவுதான். பொதுவா கேட். அவ்வளவுதான். ஃபீமேல் கேட்டுக்கும் மெயில் கேட்டுக்கு நேம் இருக்கு, என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பூ பார்க்க ஒரிஜினல் பூ மாதிரி தானே இருக்கு, ஆனா இது உண்மையிலேயே ஒரிஜினல் பூ தான். சத்தியமா சரி போறல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சரி. விழாமலே இருக்க முடியுமா? இருந்து விட்டேன் காதல் வலையிலே, வராமலே போக முடியுமா?
எல்லா காதலுக்கு தான் நிறைந்து விட்டேன் காதல் வழியிலே. முத்து மணி மாலை இன்னும் சாவலியடா நீ. பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட. உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் வெக்கத்துல சேல இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. இது ஆள் பிடிக்குது. எரும மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குது? தம்பி இது எரும மாடு இல்ல பசு மாடு. தோல் துடிக்குது, மனம் துடி துடிக்குது. நீ யாரு நல்லா புரிஞ்சுக்கிட்ட? நீ யாரு தெரியுமா? நீ யாரு? எது நாகார்ஜுனாவா? இது அமெரிக்காவுடைய கொலரிடோ மாகாணத்துடைய ராக்கி மவுண்டைன். அங்கே இந்த போல்டன் கிரீக் அப்படின்னு ஒரு நதி ஓடுது. அமெரிக்காவில் என்னன்னா 9 மாதம் பனி குளிர், நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம்ல டிவியில். 3 மாதம் இங்கே வெயிலை வந்து ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க. இந்த வெயில் காலத்தை அவங்க தவறு விடுறதே கிடையாது. இந்த வெயில் காலத்தில் சைக்கிள் எடுத்து சுற்றுறாங்க, ஓடுறாங்க, நதிகளில் குளிக்கிறாங்க, கொண்டாடி தீக்குறாங்க. நம்ம அவங்க வந்து கற்றுக்க வேண்டியதான் நினைக்கிறேன்னா, வாழ்க்கை முழுவதும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற நமக்கு கொஞ்சம் நேரம் செலவிடணும். அதை ஆங்கிலத்தில் மீ டைம் சொல்லுவாங்க. மீ டைத்தை சரியா பயன்படுத்துறது மன மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கு ரொம்ப நேரம் உழைக்க வேண்டும், 8 மணி நேரம் தூங்க வேண்டும், 8 மணி நேரம் பொழுதுபோக்க வேண்டும், எத்தனை மணி நேரம் வாழ வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி வாழ்க்கையை வாழணுங்கிற அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். கொடைக்கானல் போகிறோம், ஃபால்ஸில் குளிக்கிறோம், ஃபன்னாக செம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, 4 நாள் ட்ரிப்பு. ஒரு நிமிஷம் இல்லை, 2 நிமிஷத்துக்கு எதுக்குடா அவ்வளோ தூரம் போனோம்? என்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க.